புதுச்சேரியில் காணாமல் போன 9 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த சிறுமியை கொன்றது ஏன் என்பது குறித்து 19 வயது கஞ்சா பழக்கம் கொண்ட கொலையாளி வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பாடசாலை வீதியைச் சேர்ந்த ஓட்டுநருக்கு 9 வயதில் ஒரு மகள் இருந்தார். அவர் அங்குள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 2ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை சிறுமி அவருடைய வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். திடீரென்று அவரை காணவில்லை. பெற்றோரும் விளையாடிவிட்டு வீட்டுக்கு வரும் சிறுமியை இன்னும் காணவில்லை என்பதால் அக்கம் பக்கம் தேடி பார்த்துள்ளார்கள். ஆனாலும் சிறுமி கிடைக்காததால் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சிறுமியை காணவில்லை என புகார் அளித்துள்ளார்கள். இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார்கள். அதில் அந்த சிறுமி எங்கோ நடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதனையடுத்து அடுத்த நாளும் சிறுமியை கண்டுபிடிக்கவில்லை என கூறி பெற்றோரும் உறவினர்களும் சாலை மறியல் போராட்டம் நடத்தினார்கள். இதனையடுத்து போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளார்கள். ஆனாலும் இந்த சிறுமி குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. நேற்றைய தினம் கூட 4 நாட்களாகியும் சிறுமியை கண்டுபிடிக்கவில்லை என கூறி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார்கள். இந்நிலையில் சிறுமியின் வீட்டருகே 100 மீட்டர் தொலைவில் ஒரு வாய்க்காலில் சாக்கு மூட்டை ஒன்று கிடப்பதாக தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அந்த சாக்கு மூட்டையை பிரித்த போது அதில் சிறுமி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். இதையடுத்து போலீசார் அந்த சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்நிலையில் இந்த கொலை தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த 2 அயோக்கியர்கள் சிக்கியுள்ளார்கள். ஒருவர் பெயர் கருணாஸ். இந்த இளைஞனுக்கு வெறும் 19 வயதுதான் ஆகிறது. இவருக்கு உடந்தையாக இருந்தவர் பெயர் விவேகானந்தன். இவருக்கு 60 வயதாகிறது. இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் அந்த சிறுமியை கடத்தியுள்ளார்கள். விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றார்களாம். அங்கு அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார்கள். அப்போது இருவரிடையே பாலியல் தொல்லை கொடுப்பதில் தகராறு ஏற்பட்டது. அப்போது கத்திய சிறுமியை அடக்க என்னவெல்லாமோ செய்தும் முடியவில்லை. இதனால் இருவரும் சிறுமியை அடித்ததால் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளார்கள். இதனால் சிறுமியின் கை கால்களை கட்டி வெள்ளை வேட்டியில் சுருட்டி சாக்கு மூட்டையில் கட்டி கால்வாயில் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் இருந்துவிட்டதாக கூறியுள்ளார்கள். இதையடுத்து கைதான நபரை தங்களிடம் ஒப்படையுங்கள், பிஞ்சு குழந்தையை காம பார்வையில் பார்த்து கொன்றுள்ளார்கள், அவருக்கு உண்டான தண்டனையை நாங்கள் வழங்குகிறோம் என்று போலீசாருடன் உறவினர்களும் பொதுமக்களும் வாக்குவாதம் செய்துள்ளார்கள். இதில் கொடுமை என்னவென்றால் கடந்த 2 நாட்களாகவே போலீசாருடன் சேர்ந்து சிறுமியை தேடிக் கொண்டிருந்தாராம் இந்த கருணாஸ். இப்போது இந்த வழக்கு போக்சோவுக்கு மாறியுள்ளது. சுருக்கமாக சொல்ல போனால் பெண் குழந்தைகள் மீது கை வைக்கவே நடுங்கும் அளவிற்கு போக்சோவை விட இன்னும் கொடுமையான சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் இங்கு உடனடியாக தேவைப்படுகின்றது.